ஒட்டுமொத்த ஷினோபி வேர்ல்டுலயே சக்தி வாய்ந்த கிளான் அப்படின்னா அது நம்ம செஞ்சு இனமும் உச்சிகா இனமும் மட்டும்தான். அப்படிதான் நம்ம எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்போம். பட் அவங்களையே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அவங்கள விட சக்தி வாய்ந்த கிளான் ஒரு காலத்துல வாழ்ந்திருக்கு. அந்த இனத்தோட அபரிவிதமான சக்தியை பார்த்து மொத்த ஷினோபி வேர்ல்டே பயந்து நடுங்குச்சு. பட் அதுக்காக அவங்க எல்லாருமே கொடூரமானவங்க அண்டு பயங்கரமானவங்கன்னு அர்த்தம் கிடையாது. தான் உண்டு தன்னோட வேலை உண்டு அப்படின்னு இருக்கிற ஒரு சாதாரண ஷினோபிஸ். ஆனா இவங்க யுத்த காலத்துல நுழைஞ்ச ஒருத்தர் உயிர் பொழைக்க முடியாது. அப்படியாப்பட்ட இந்த அதீத சக்தி வாய்ந்த கிளான் தான் உசுமாக்கி கிளான். மத்த ஷினோபிஸ்களை காட்டிலும் இவங்களோட சக்கரா அபரிவிதமா இருக்கும். சீலிங் ஜுட்ஸோல தான் இவங்க பேர் போனவங்க. சாதாரண மனிதர்களை விட இவங்க ஆயுட்காலம் அதிகம். ரினேகன் மாதிரியான ஒரு காட் லெவல் பவர்ஃபுல் தோஜுட்ஸுவை 2 கண்லயே ஹேண்டில் பண்ற அளவுக்கு சக்தி மத்த கிளான்ல இருக்க எந்த கொம்பனுக்கும் கிடையாது. பட் நம்ம நகட்டோ உசுமாக்கி சின்ன குழந்தையா இருக்கிறப்பவே நம்ம த கோஸ்ட் ஆஃப் தி உச்சிகா மாதரா நகட்டோவோட 2 கண்லயுமே ரினேகனை இம்ப்ளான் பண்ணிருப்பாரு. நம்ம த கோஸ்ட் மாதரா நினைச்சிருந்தா அவரோட கிளானான உச்சிகா கிளான்ல இருக்கிற எந்த குழந்தைக்கு வேணும்னாலும் ரினேகனை இம்ப்ளான் பண்ணிருக்கலாம். பட் ஒரு உசுமாக்கிக்கு பண்ணிருக்காருன்னா என்ன அர்த்தம்? அப்படியாப்பட்ட கிளான்ல எஞ்சினவங்க தான் இவங்க. இவங்களே இந்த ஷினோபி வேர்ல்டையே அலற விடும்போது அந்த இனமே உயிரோட இருந்திருந்தா யோசிச்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலோட மோர் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்றும் ஆல்வேஸ் மை ரெஸ்பெக்ட் காட் ஆஃப் ஷினோபி அண்ட் காட் ஆஃப் கென்ஜுட்சு.